கர்த்தருடைய வார்த்தையை படிப்போமா? தரிசனம் என்கிற ஒரு வார்த்தையை அடிப்படையாக வைத்து நான் இன்றைக்கு 2 ஆராதனைகளிலேயும் இந்த வார்த்தைகளை குறித்து பேசினேன். தரிசனம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமானது, அந்த தரிசனம் அவருடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வருகிறது, தரிசனம் இல்லாத இடம் எப்படி ஆகும், தரிசனம் இல்லாத குடும்பம் என்ன ஆகும், தரிசனம் இல்லாத சபை என்ன ஆகும் என்பதை குறித்தெல்லாம் முதல் ஆராதனையில இருந்து நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். அதுபோல இப்பொழுதும் இந்த தரிசனத்தை குறித்த முகவுரையை உங்களுக்கு சொல்லிவிட்டு கர்த்தர் இந்த 3ஆம் ஆராதனைக்கு தேவையான வார்த்தைகளை நமக்கு சொல்லும்படியாக நான் உங்களுக்கு விரும்புகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை மையமாக வைத்து இந்த பிரசங்கத்தை நான் துவங்குகிறேன். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கலாம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு நம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த செய்தியை எனக்கு எப்படி கிடைத்தது என்று சொல்ல வேண்டுமானால், நான் சென்ற நாட்களில் ஒரு போதகர் மீட்டிங்கில் கலந்து கொண்டிருந்த பொழுது ஒரு பாஸ்டர் சொன்ன வார்த்தை என்னை ஆழமாய் சிந்திக்க வைத்தது. எவ்ரி மிஷன் பிஹைண்ட் த விஷன் அப்படின்னு சொன்னார். ஒவ்வொரு மிஷனுக்கும் பின்னாடி ஒரு விஷன் இருக்கு அப்படின்னு. நான் அந்த வார்த்தைகளை சிந்திச்சுக்கிட்டே இருந்தேன். ஒவ்வொரு ஊழியத்துக்கு பின்னால் ஒரு தரிசனம் இருக்கிறது, இதுதான் அவருடைய செய்தி. ஆனால் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒவ்வொரு செயலுக்கும் கூட, ஏன் இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் பின்னாலும் ஒரு தரிசனம் இருக்கிறது. ஆமென். மோசே என்கிற மனிதன் ஒரு சாதாரண தாய் தகப்பனுக்கு பிறந்தவனை போல பிறக்கவில்லை. கர்த்தருடைய தீர்மானம் இருந்தது, தேவனுடைய தரிசனம் இருந்தது. தேவனுடைய தரிசனத்தால் அம்ராம் யோகேபேத் என்கிற 2 பேரை கர்த்தர் இணைத்து அவர்களுக்குள் இருந்து மோசே என்கிற மனிதனை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். அதே போல தாவீது என்கிற ஒரு மனிதன் உண்டு வேதத்தில். இந்த தாவீது ஒரு தாயும் தகப்பனும் ஆசைப்பட்டு பிறந்தவன் அல்ல. இயேசு ஏலியினிடத்திலே சொல்லுகிறார், என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்ற ஒரு மனுஷனை நான் ராஜாவாக எழுப்புவேன் என்று சொல்லி அவனை சாமுவேல் என்கிற இன்னொருவன் அபிஷேகம் பண்ணுவான் என்ற வெளிப்பாடை கர்த்தர் கொடுக்கிறார். தாவீது என்கிற கரு உருவாகும் முன்னமே தாவீதை குறித்த ஒரு தரிசனம் கர்த்தருடைய இருதயத்தில் இருந்தது. அல்லேலூயா. இதைத்தான் கடந்த நாட்களில் கூட ஆரோன் பாலா என்கிற ஒரு தேவ பிள்ளை, தேவனுடைய மனுஷன் பாட்டா பாடினார். என் தாய் உருவாகும் முன்னமே என் கருவை கண்டீரையா அப்படின்னா அம்மாவே உருவாவல, ஆனா ஆண்டவரோட தரிசனம் உருவாயிருச்சு. இப்ப நான் சொல்லுவேன், ஒவ்வொரு மனிதனும், எவ்ரி பர்சன் காட்ஸ் விஷன். ஆமென். ஒவ்வொரு மனிதனும் கர்த்தருடைய தரிசனம். கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொன்றுக்கும் பின்னால், ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் பின்னால் கர்த்தர் ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறார். அவர் நோக்கம் இல்லாமல் செய்கிறவர் அல்ல. காரணம் இல்லாமல் கர்த்தர் எதையும் செய்ய மாட்டார். ஆமென். ஒருத்த வாழ்க்கையில உன்னை எடுக்கிறார்னா அதுக்கு பின்னால காரணம் இருக்கும். உன்னை கொடுக்கிறார்னா அதுக்கு பின்னால காரணம் இருக்கும். ஒருத்தனை உயர்த்துறாருனா அதுக்கு பின்னால காரணம் இருக்கும். ஒருத்தனை தாழ்த்துறாருனா அதுக்கு பின்னால காரணம் இருக்கும். ஒரு உறவை சேர்க்கிறாருனா அதுக்கு பின்னால காரணம் இருக்கும். சேர்த்த உறவை பிரிக்கிறாருன்னு சொன்னா அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்கும். கர்த்தர் பின்னாடி ஒரு தரிசனத்தை வைத்து, ஆமென் ஆமென், ஆரானை விட்டு ஆபிரகாமை எடுத்தது கானானை அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக. ஆமென். சரி, நேரடியான சப்ஜெக்டுக்கு வர. இந்த இடத்துல நம்ம எந்த வசனத்தை படிக்கிறோம்னா அப்போஸ்தலர் 1:3 படிக்கிறோம். இந்த 1:3 சொல்லப்பட்டிருக்கிற அந்த அப்போஸ்தலர்கள் யார்? இயேசு கிறிஸ்துவோடு 3.5 வருடங்கள் ஊழியம் செய்தவர்கள். இயேசு கிறிஸ்துவோடு 3.5 வருடம் ஒன்றாய் உட்கார்ந்து சாப்பிட்டவர்கள். இயேசு கிறிஸ்துவோடு கூட படுத்து உறங்கினவர்கள். இயேசு கிறிஸ்துவின் அற்புதத்தை கண்ணால் கண்டவர்கள். இன்னும் வேறு ஒரு
பாஷையில சொல்லணும்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவினால் நல்ல பயிற்றுவிக்கப்பட்ட சீஷர்கள். நல்ல ட்ரைனிங் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்திருந்தார் 3 வருஷம். இப்படி ட்ரைனிங் எடுத்த இவங்களுக்கு தரிசனம் தேவையா? ஆம், தேவை. ஏன் தேவை? இவ்வளவு வருஷம் இயேசு கூட மனுஷனாவே இருந்துட்டாரு. ஆனா இப்போ இயேசுவோட அத்தியாயம் முடிஞ்சிருச்சு. இனி இந்த பூமியில இயேசுவின் மகிமையை யார் காட்ட போறா? இந்த சீஷர்கள் காட்ட போறாங்க. ஆமென். இயேசு எப்படி குருடர்களை பார்வையடை செய்தாரோ, இயேசு எப்படி செவிடர்களை கேட்கும்படி செய்தாரோ, இயேசு எப்படி முடவர்களை நடக்கும்படி செய்தாரோ, இயேசு எப்படி மரித்தோரை உயிரோடு எழும்பும்படி செய்தாரோ, அதே செயலை ஒரு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த மாம்சமான பேதுருவும் யாக்கோபும் யோவானும் செய்ய வேண்டும். ஆமென். சவால்களை சந்திக்க வேண்டும். இந்த உலகத்தில் சாட்சியாய் வாழ வேண்டும். பிசாசுகளை துரத்த வேண்டும். தேவ ராஜ்யத்தை கட்ட வேண்டும். சபை என்ற ஒன்றை எழுப்ப வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில பெரிய எழுப்புதலை கொண்டு வர வேண்டும். இத்தனையும் நடக்க வேண்டுமானால் தரிசனம் என்ற ஒன்று வேண்டும். தரிசனம் இல்லாமல் உனக்கு எவ்வளவு பயிற்சிகள் இருந்தாலும், உனக்கு எவ்வளவு கர்த்தருடைய வார்த்தைகள் இருந்தாலும், எவ்வளவு நீ கர்த்தரோடு நெருங்கி பழகினாளா இருந்தாலும், you can't do anything. உன்னால் எதையும் செய்ய முடியாது. ஆனால் தரிசனம் இருக்குமே, ஆனால் நீ வேலையில, வியாபாரத்துல, குடும்பத்துல, ஊழியத்துல, இந்த சமுதாயத்துல சாதிக்க முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சீஷர்கள் வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயம் துவங்குது. ஒரு புதிய பாதை உருவாகுது. இதுவரைக்கும் சபை என்ற ஒரு கட்டமைப்பே இல்லை. அந்த நாட்களில் இஸ்ரவேலில் இருந்த ஒரே ஆலயம் எருசலேம் தேவாலயம். ஆங்காங்கே வீடுகளில் செப கூட்டங்கள் இருந்துச்சு. சர்ச் எதுவும் கிடையாது. சர்ச் என்ற ஒண்ணு ஆண்டவர் முதலாவது இந்த சீஷர்களை கொண்டுதான் துவங்குகிறார். அதெல்லாம் செய்யணுமானா இவனுக்கு என்ன தேவை? தரிசனம் தேவை. அதனால்தான் மரித்து உயிர்த்தெழுந்து 40 நாளும் இயேசுவானவர் அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமானார். ஆமென். இன்னொரு இடத்துல வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 29:18, நீதிமொழிகள் 29:18, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். ஆமென் சொல்லுங்க சிஸ்டர். தரிசனம் இல்லைன்னா என்ன நடக்கும்? வாழ்க்கையே சீர்கெட்டு போயிடும். நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. உனக்கு தரிசனம் இல்ல. தரிசனம்னா என்ன? முதல்ல அதை சொல்றேன். நமக்கு சில நேரங்களில் கர்த்தர் கனவுகளை கொடுப்பார். சில கனவுகளுக்கு அர்த்தம் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சில கனவுகளுக்கு அர்த்தம் இருக்கும், சில கனவுக்கு அர்த்தமே இருக்காது. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் போட்டு யோசிச்சு கூடாது. ஆமென் சொல்லுங்க. எனக்கு ஒரு நாள் ஒரு அக்கா சொல்லுச்சு, நான் காலையில் கூட சொன்னேன், பாஸ்டர் அப்படியே எனக்கு ஒரு தரிசனம் வந்துச்சு. சொல்லுமா. நேராக நான் போனேன். ஒரே மண்ணா இருந்துச்சு. ஒரு பெரிய கடல் அலைய பார்த்தேன். இதுக்கு என்ன அர்த்தம் பாஸ்டர்? நான் சொன்னேன், கர்த்தர் உன்னை பீச்சுக்கு போக சொல்றார். வேற என்ன சொல்ற? இது என்ன அர்த்தம்? அந்த அம்மா கனவுல பீச்சை பார்த்துட்டு அது கேக்குது, ஒரே மண்ணா இருக்கும். பின்ன தார் ரோடா போட்டு வச்சிருப்பான். ஒரே தண்ணியா இருந்துச்சு. பின்ன என்ன குளிப்பணியார்த்தியா போட்டு வச்சிருப்பாங்க. இதெல்லாம் அர்த்தமற்ற கனவுகள். ஆனா சில அர்த்தங்கள், சில கனவுகள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி போடக்கூடியதா இருக்கும். ஆமென். அதனால கனவுகளை சாதாரணமா நினைக்க கூடாது. அந்த கனவுகள்ல கர்த்தர் நம்ம கூட ஏதாவது பேச விரும்புறாரா அப்படின்னு யோசித்து நிதானித்து ஜெபித்து, நல்ல ஜெபிக்கிறவரிடத்துல கேட்டு அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு விளங்குதா? கர்த்தர் ஒரு நாள் எனக்கு கனவு காமிச்சார். என்ன கனவு? சர்ச்சுக்கு இடம் வாங்கும்போது கனவு காமிச்சார். என்ன அப்படின்னா,
1,10,00,000 ரூபாய், கரெக்டா 1.10. இந்த தொகையை நான் ஒருத்தர் கையில கொடுக்கிறேன், ஒரு இடத்தை வாங்குறேன். இது எனக்கு கர்த்தர் கனவுல காமிச்சார். ஆலயத்தை இடம் வாங்குறத காமிச்சார். ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன். பல இடங்களை போய் பார்த்தோம், பல இடங்களை காமிச்சாங்க. இது அந்த ஓட்டேரியில் இந்த பக்கம் காமிச்சாங்க, அயனாவரத்தில் காமிச்சாங்க, செக்ரட்டரியேட் காலனியில் காமிச்சாங்க. பல இடங்களை பார்த்தேன். ஒன்றுமே எனக்கு சமாதானமாகவே இல்லை. சில இடங்களில் தொகை அதிகம். ஸோ எனக்கு என்ன அப்படின்னா, எனக்கு கனவுகளே கர்த்தர் காண்பித்தது 1.10, 1,10,00,000 ரூபாய். இதில் தான் நம்ம கர்த்தர் நமக்கு இடத்த வச்சிருக்கிறார். இந்த அமௌண்ட்டில் தான் நம்ம சர்ச்சுக்கு இடம் வாங்குவோம் அப்படின்னு அதை நான் தரிசனமாக எடுத்துக்கொண்டு மனசில் பயங்கர வைராக்கியத்தோடு ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்பொழுதுதான் இதே பிரிக்லின் ரோடில் சரவணா தியேட்டர் பக்கத்தில் இருக்கிற அந்த இடம் நமக்கு வந்தது. எனக்கு அந்த தகவல் கிடைத்தது. அந்த இடத்தை குறித்து கூப்பிட்டு பேசும் பொழுது அதனுடைய தொகை 1.25 அப்படின்னு முதல்ல சொன்னாங்க. அப்புறம் உட்கார்ந்து பேசணும். பேசி எல்லாம் கடைசியில் முடிக்கும் பொழுது 1.15 அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது திருப்தியாக இல்லை. நான் சொன்னேன், இல்லை முடியாது அப்படின்னு. கடைசியில் நடுவில் நின்ன ஒருத்தர், அதாவது நம்ம இந்த இடத்தோட ஓனர், ஹவுஸ் ஓனர், அவர் தான் நடுவில் இந்த விஷயத்தை முடிச்சு கொடுத்தார். அவர் சொன்னார், கடைசியா 1.12 உங்களுக்கு வேணாம், உங்களுக்கு வேணாம், 1.12, 1.12க்கு இந்த இடத்த முடிக்கலாம் அப்படின்னு. நான் சொன்னேன், அண்ணாச்சி அப்படின்னு, நீங்க பேசாதீங்க பாஸ்டர், நம்ம இடம் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். 1 லட்சம் 2 லட்சம்லாம் முன்ன பின்ன பார்க்க கூடாது, மெயின் ரோட்ல இருக்கு, அதனால நம்ம முடிக்கலாம். சொன்னேன், நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னு. சொல்லுங்க அப்படின்னா. அப்ப அந்த இடத்தோட ஓனர் உட்கார்ந்துட்டு இருந்தார். அவர் பேர் அற்புதராஜ். அப்ப பேசும்பொழுது நான் சொன்னேன், ஐயா, எனக்கு இது போல கடவுள் ஒரு கனவை காண்பித்தார், எனக்கு ஒரு தரிசனத்தை காண்பித்தார். அந்த தரிசனத்துல 1.10 கொடுத்து தான் நான் வாங்குற மாதிரி காமிச்சார். அதனால நீங்க அந்த தொகையை ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா நான் தரிசனம் நிறைவேறினது என்ற பெரிய சந்தோஷத்தோடு இந்த இடத்தை முடிப்பேன் அப்படின்னு சொன்னேன். கதையை முழுசா கேட்டுட்டு கை தட்டணும். நடுவில் தட்டினீங்க அவ்வளோதான். முதல்ல முழுசா கேளுங்க, அவசரப்படாதீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அரிசியை வேவறதுக்குள்ளே எடுத்து வலி சாப்பிட்டா எப்படி? முதல்ல கேளுங்க, கதையை நடந்ததை கேளுங்க முழுசா. சபையோட சரித்திரம் உங்களுக்கு தெரியணும்ல, சபைக்கு எப்படி இடம் வாங்கணும்னு. அதுக்காக தான் இந்த சாட்சியை சொல்றேன். அப்ப அவரு டக்குன்னு எந்திரிச்சிட்டு சொன்னாரு, ஏன் தான் இந்த பாஸ்டருங்கெல்லாம் இப்படி ஏமாத்துற ஆளுங்களா இருக்கிறாங்களோ தெரியல. ஆனா உன்ன கடவுள் எனக்கு காமிச்சாரு, கடவுள் இதை காமிச்சாரு, அதை காமிச்சாருன்னு சொல்றாங்கன்னு பயங்கர கோபமா பேசினாரு. எனக்கு என்ன எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் தாங்கிப்பேன். ஆனா நான் செய்கிற ஊழியத்தையோ என் இயேசுவையோ ஏதாவது சொன்னா பொங்கிருவேன். நான் உடனே சொன்னேன், ஹலோ, அவர் பெரிய ஆளா இருக்கு அப்படி இப்படின்னாங்க. நான் அதெல்லாம் பாருங்க, இந்த மற்ற பாஸ்டருங்க மாதிரி எனக்கு நினைக்காதீங்க. எனக்கு 1 லட்சம் 2 லட்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்கறது பிரச்சனை இல்லை. கடவுள் காமிச்சதை சொன்னேன். இஷ்டம் இருந்தா அதுக்கு ஓகேன்னு சொல்லுங்க, இல்லைன்னா நீங்க என்ன சொல்றீங்களோ பார்த்துக்கலாம் அப்படின்னு. உடனே அண்ணாச்சி சொன்னாரு, ஐயா கோவப்படாதீங்க, சரி அவரும் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறாரியா, அதனால நீங்க 1.12க்கு சரி என்னமோ பண்ணுங்க அப்படின்ட்டு 1.12 அக்ரி. இப்ப கூட என்கிட்ட இருக்குது அந்த அக்ரிமெண்ட். திருப்பி சொல்லிட்டேன், கதையை முழுசா கேட்டு கை தட்டு. 1.12 போட்டு அக்ரிமெண்ட் வந்துருச்சு. இப்போ ஆண்டவர் போய் சொல்லுவாரா? ஆண்டவர் காமிச்சா அதுல பொய் இருக்குமா? ஆமென். ஒருவேளை தானியேலே ஏதாவது யோசிச்சு நினைச்சிருந்தா அது பொய்யா இருக்கலாம். ஆனா கர்த்தர் காமிச்சது எனக்கு என் தரிசனத்தின் மேல, எனக்கு அந்த கனவின் மேல அசாத்தியமான நம்பிக்கை இருக்கு. அதனால நான் அதை பத்தி கவலைப்படலை. வீட்டில் கொண்டு போய் என் பெட் இருந்துச்சு, பெட்டு மேல அந்த பத்திரத்தை வச்சுட்டு, ஆண்டவரே நீர் உண்மை உள்ளவர், ஆமென், வானம் பூமி ஒளிந்து போகும், உங்க வார்த்தையும் தரிசனமும் ஒளிந்து போகாது, இங்க எழுதுனது இல்லை அங்க எழுதுனது நிறைவேறும் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு அவங்க கொடுத்த டாக்குமெண்ட், வீட்டோட டாக்குமெண்ட்டை லீகல் ஆர் பார்க்கணும், நேராக கொண்டு போய் அட்வொகேட் கையில் கொடுத்தேன்.
அட்வொகேட் எல்லா பேப்பரையும் புரட்டினார். எல்லா பேப்பரையும் புரட்டிட்டு அவர் சொன்னார், ஒரு டாக்குமெண்ட் இல்லை, ஒரு ஆளோட டெத் சர்டிஃபிகேட் இல்லை, அந்த டெத் சர்டிஃபிகேட் இதில் வச்சாதான் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும், இல்லைன்னா பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு சொல்லிட்டார். நான் நேராக அந்த ஐயா கையில் போய் சொன்னேன், ஐயா இப்படி ஒரு டாக்குமெண்ட் இல்லையா? அட்வொகேட் சொன்னார், அவரும் தான் வந்திருந்தார். அவர் சொன்னார், நான் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னார். இப்போது அவர் வாங்கி கொடுக்கறதுக்கு பிரயாசப்படுறார். நாங்கள் அக்ரிமெண்ட் 3 மாதத்தில் போட்டிருந்தோம் முடிக்கிற மாதிரி. ஆனால் பாருங்கள், நமக்கும் 3 மாதத்தில் பணம் ரெடி ஆகலை. ஆனால் நம்மளை வீக் ஆக்காம கர்த்தர் அவரை வீக் ஆக்கினார். ஹல்லேலூயா. அவர் அலைகிறாரு. அவரு கிட்டத்தட்ட ஒரு 70,000 அந்த டாக்குமெண்ட்டுக்கு செலவு பண்ணிட்டாரு. அவருக்கு டாக்குமெண்ட் கிடைக்கல. கடைசியில் அவருக்கு அவசரம் தேவை, பணம் தேவை. அவர் இப்ப சொல்றாரு, நம்ம முதல்ல இடத்த முடிச்சிடலாம், அப்புறம் நான் டாக்குமெண்ட் வாங்கி தரேன். எனக்கு காலத்துக்கு நியூஸ் வருது, இடத்த முடிக்கலாம்னு சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க பாஸ்டர்? நான் சொல்றேன், இடத்த முடிக்கணும்னா 1:10 முடிக்கிறேன். அல்லேலூயா. அப்ப மீதி 2 லட்சம் நீ டாக்குமெண்ட்டை வாங்கி கொடுத்துட்டு 2 லட்சம் வாங்கிக்கோ. ஓகே அப்படின்னு அவர் ஓகே சொல்லிட்டார். நேரா போனோம். நான் இப்பவும் என் கண்ணு முன்னாடி இருக்கு அந்த தொகை. எப்படி நான் தரிசனத்தில் பார்த்தனோ அதே போல அந்த தொகை 1:10 அவர் கையில கொடுக்கிறேன். பத்திர பதிவு நடக்குது 1:10. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிஜிஸ்டர் நம்ம சர்ச் பேர்ல பண்ணியாச்சு. இப்போ இன்னும் 3 மாசம் 4 மாசம் ஆயிடுச்சு, இன்னும் அந்த டாக்குமெண்ட் வரல. அவர் போன் அடிச்சு கேட்கிறாரு, பாஸ்டர் அந்த 2 லட்சம், பிரதர் அந்த டாக்குமெண்ட். ஹல்லேலூயா. திரும்ப 1 மாசம் கழிச்சு, பாஸ்டர் அந்த 2 லட்சம், பிரதர் அந்த டாக்குமெண்ட். கடைசியில் அவர் விசாரிச்சிருக்கிறாரு, இன்னும் ஒரு 1 லட்சம் ரூபா கொடுங்க, அப்போ உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்டை வாங்கி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அவர் யோசிச்சு பார்த்துருக்கிறாரு, ஏற்கனவே 70,000 செலவழிச்சிருக்கோம், இப்போ 1 போட்டால் 1 70 ஆகிடும். இந்த மனுஷன் கையில் 2 லட்சம் ரூபா வாங்கி அங்கே கொடுக்கறதுக்கு நீயே வாங்கியான்னு சொல்லிடலாம் அப்படின்னு நேராக எனக்கு ஃபோன் அடித்தார். பாஸ்டர் அப்படின்னாரு, நான் ரெடி ஆகிறேன், எங்கே அந்த டாக்குமெண்ட்டு கேட்கலான்னு. அவர் சொல்கிறாரு, நீங்களே அந்த டாக்குமெண்ட் வாங்கிக்கோங்க, 2 லட்சம் வேணாம். ஹல்லேலூயா. இப்போ நமக்கு ஒரு சிக்கல் இருக்குல்ல, அந்த டாக்குமெண்ட் வாங்கணும். நான் போனேன், அப்பா நீங்க சர்வ வல்லவர், நீங்க தரிசனம் கொடுத்தீங்க, அதை எழுத்து அக்ரிமெண்ட் ஸ்டாம்ப் பேப்பர்ல போட்டு கூட அதை மாத்திட்டீங்க. நீங்க நினைச்சதுதான் நிறைவேற்றினீங்க. இப்பவும் நாம் பிரச்சனையில மாட்டுவேன் அவங்க நினைக்கிறாங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். வெறும் 2,500 ரூபாய் செலவு பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை நான் வாங்கினேன். உங்களுக்கு என்ன சொல்ல வரேன், நான் அறிவாளி புத்திசாலின்னு இல்லை. தரிசனம் கர்த்தர் கொடுத்தா அந்த காரியம் ஜெயமா முடியும். ஆமென், ஆமென். ஏதோ இங்கே காணிக்கை கொடுத்தவர்களும் உண்டு, கொடுக்காதவர்களும் உண்டு. அதெல்லாம் தாண்டி அதுக்கு பின்னாடி இவ்வளவு விசுவாசமும் ஜபமும் உண்டுன்னு உங்களுக்கு இந்த காலை வேளையில புரிய வைக்கிறேன். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப நம்ம என்ன விசுவாசிக்கலாம்? தரிசனம் நம்முடைய பாதையை செவ்வையாய் நடத்தும். ஆமென். தரிசனம் இல்லாவிட்டா காரியங்கள் சீர்கெட்டு போயிடும். தரிசனம் இல்லாவிட்டா ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். அப்போ ஒழுங்கான, ஆசீர்வாதமான, பரிசுத்தமான, மகிமையான வாழ்க்கையை இந்த பூமியில நீங்களும் நானும் வாழணும்னா நமக்கு ஆண்டவர் தரிசனம் தரணும். ஆமென். எதுலெல்லாம் தரிசனம், எதெல்லாம் உனக்கு பிரச்சனையா இருக்கோ, எதெல்லாம் உன் வாழ்க்கையில கிடக்குதோ அத்தனைக்கும் கர்த்தர்கிட்ட தரிசனம் கேளு. நான் இன்னைக்கும் ஆண்டவர்கிட்ட கேட்பேன். அப்போ சொப்பனம் தரிசனமாகும். அவ்வளோ புரியுதா? ட்ரீம் நைட்ல வருது சில கனவுகள், அர்த்தமுள்ள கனவுகள். அந்த கனவுகளும் தரிசனம் தான். சில காரியங்களை கர்த்தர் ஜெபத்தில் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா சொல்லுங்க,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் மாத்திரமல்ல, இங்க அநேகருக்கு அந்த தரிசனம் வந்திருக்கிறது. என்ன அப்படின்னா, ஜெபிக்கும் பொழுது திரள் திரள் திரளாய் நம்முடைய சபை கூட்டத்தை பார்த்தோன்னு பல பேர் எனக்கு சாட்சிகளாய் சொல்லியிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அது ஜெபத்தில் வரக்கூடிய தரிசனம். அந்த தரிசனம் தான் இந்த நாட்கள்ல நமக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆமென், ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒவ்வொரு ஆராதனைக்கும் புதிய புதிய ஆத்துமாக்களை அழைத்துக் கொண்டு வருகிறார். அதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களை எல்லாம் நாங்க எப்படிங்க வரவழைச்சோன்னு சொன்னா, உங்களுக்கு காசு கொடுப்போம்னு சொல்லி இல்ல, அரிசி கொடுப்போம்னு சொல்லி இல்ல, வேற ஏதாவது உதவி செய்வோம்னு சொல்லி இல்ல, எங்கள் தரிசனத்தில் உங்களை இந்த இடத்துல வரவழைச்சோம். ஆமென். நாங்கள் என்னவெல்லாம் தரிசித்தோமோ அதையெல்லாம் விசுவாசித்தோம். விசுவாசித்ததை ஜெபத்தில் வைத்தோம். ஜெபித்ததை பலனாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தரிசனம் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யும்னா, ஆசீர்வாதமாக வாழ வைக்கும். ஓகே, சரி. தரிசனம் ஏன்? தரிசனம் வந்தால் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்டாகும்? 6 காரியங்களை குறித்து முதல் ஆராதனையிலும் இரண்டாம் ஆராதனையிலும் 3 காரியங்களாக சொல்லிட்டேன். இப்பொழுதும் 3 காரியங்களை சுருக்கமாக பைபிள்ல இருந்து உங்களுக்கு காண்பித்து கொடுத்து, தரிசனம் உங்க வாழ்க்கையில கொண்டு வரக்கூடிய 3 விதமான ஆசீர்வாதங்கள். முதலாவது, நமக்கு வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்க தரிசனம் தேவை. கர்த்தர் நிறைய பேசுறாரா? ஆமென். சர்ச்சுக்கு போனா பேசுறாரா? தனிப்பட்ட ஜெபத்துல உட்கார்ந்தா பேசுறாரா? அல்லது போகும்பொழுது ஆட்டோல பேசுறாரா? ஆனா நடக்கிற விஷயம் நமக்கு அந்த விசுவாசத்தை தர மாட்டேங்குது. நடக்கிறத பார்த்தா விசுவாசிக்க முடியலையே. சந்தேகம் வருது, குழப்பம் வருது, சோர்வு வருது. ஆனா ஆண்டவர் கொடுத்த வார்த்தை மட்டும் நல்லா இருக்கு. வாக்கு தத்தங்கள் நல்லா இருக்கு, ஆனா அதை விசுவாசிக்க முடியல. இன்னைக்கு நான் சொல்லுவேன், நீ கொடுத்த, உனக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களை நீ விசுவாசிக்கணும்னா அது உனக்கு தரிசனமா கர்த்தர் காட்டணும். ஆமென். அது ஆண்டவர் செய்ய போறத தரிசனமா காட்டணும். அதை ஏதாவது ஒரு அடையாளமாவோ கனவாவோ ஒரு காரியமாவோ கர்த்தர் உனக்கு எனக்கு வெளிப்படுத்தணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு கர்த்தருடைய பிள்ளை, ஒரு ஊழியக்காரருடைய மகள், அவளுக்கு திருமணமாகி அநேக நாட்களாய் பிள்ளை இல்லாமல் இருந்துச்சு. நிறைய நாட்கள் குழந்தை இல்லாத பொழுது அவருடைய குடும்பத்தார், சபையில் இருக்கிறவங்க எல்லாரும் போன் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெட்ரிஸ், உனக்கு இன்னும் குழந்தை பிறக்கலையாமா? பெட்ரிஸ், இன்னும் குட் நியூஸ் எதுவும் இல்லையாமா? இதை கேட்டு கேட்டு அந்த குடும்பத்தில் அந்த மணமகனும் அந்த மணமகளும் அந்த புதுசா கல்யாணம் ஆன அந்த தம்பதி மிகவும் சோர்ந்து போயிட்டாங்க. பயங்கரமா சோர்ந்து போயிட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன? சபைக்கு போனா, அவங்க சேலம்ல இருக்காங்க, சேலம்ல ஒரு சர்ச்சுக்கு போன உடனே அவங்களுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை, கர்த்தர் உனக்கு ஒரு குழந்தை தருவார். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு ஒரு குழந்தையை தருவார். ஆனா குழந்தையே நிக்கல. இது அவங்களுக்கு பயங்கர ஒரு மனமடிவு, ஒரு பெரிய கவலை. வாக்குத்தத்தம் இருக்கிறது, ஆனால் அதை விசுவாசிக்க முடியல. ஒரு பாஸ்டரோட மகளா இருந்தாலுமே நடக்கிற சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது சோர்வுபடுது மனசு. மனுஷ வார்த்தைகளால உடைஞ்சு போகுது. ஆனா வார்த்தை நல்லா இருக்கு, கர்த்தர் குழந்தையை தருவார்னு. அந்த பிள்ளை உடைஞ்சு போயிருந்த அந்த நேரத்தில் சேலம்ல ஒரு மீட்டிங்காக நான் அங்க போயிருந்தேன். அவருடைய தகப்பனாரும் பாஸ்டர் என்கிறபடினால அவர் என்னோட கூட வந்திருந்தார். அவர் சொன்னாரு, பாஸ்டர், நம்ம மக வீட்டுக்கு போய் நீங்க அவளுக்காக ஒரு ஜெபம் பண்ணிட்டு போறீங்களா? இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு வந்துடலாமான்னாரு. அது ரயில்வே ஸ்டேஷனுக்கு அருகில் இருக்கக்கூடிய இடம் என்கிறபடினாலே நானும் சொன்னேன், சரி பாஸ்டர் போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்கு நேராக போனோம். அந்த வீட்டில் அவங்களுடைய மாமியார், மாமனார், அந்த பிள்ளை, அவருடைய கணவன், இவங்க எல்லாம் உட்கார வச்சு அவர்களுக்காக ஒரு ஜெபம் நடத்தினோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தில் கர்த்தர் நல்ல வார்த்தைகள் பேசினார். ஆனா அந்த மகளுடைய முகத்திலிருந்து ஒரு சந்தோஷம் இல்லை. எனக்கு புரிஞ்சிருச்சு, அவளால் தேவனுடைய வாக்கு தத்தத்தை விசுவாசிக்க முடியல. அல்லேலூயா சொல்லுங்க.
அந்த பொண்ணால கர்த்தரோட வார்த்தையை கேட்கிறா. பாஸ்டரோட பொண்ணுதான். ஆனா அவளால் அதை உள் வாங்கிக்க முடியல. நமக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்ற அந்த ஃபெய்த் அவளுக்குள்ள வரமாட்டேங்குது. கொஞ்சம் மூஞ்சி சோர்வாவே இருந்துச்சு. அப்போ எங்களை விடுறதுக்காக அவங்க கார்ல எங்களை கூட்டிட்டு வந்தாங்க. கூட்டிட்டு வரும்பொழுது ஒரு இடத்துல நிற்கும் பொழுது திடீர்னு எனக்கு தோன்றினது ஒரு செயலை செய்ய சொல்லும்படி. உடனே நேரா நான் போனேன், ஒரு கடைக்குள்ள போனேன். இந்த பிள்ளைங்க கிளுகிளு படிப்பாங்கல்ல குழந்தைங்க, அந்த ஒன்றை வாங்கினேன் காசு கொடுத்து. வாங்கிட்டு போய் நேரா நான் சொன்னேன், அவன் என்ன டேடின்னு தான் கூடுவான், என்னையும் அப்பான்னு தான் கூடுவான். சொன்னேன், அம்மா டேடி உனக்கு கொடுக்குறேன், இதை நீ கையில் வச்சு ஸ்தோத்திரம் பண்ணு. இந்த வருஷத்தில் நீ ஒரு குழந்தையை அணைச்சு கொண்டிருக்கும்படி கர்த்தர் செய்வார். நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ அவளுக்கு கொஞ்சம் சந்தோஷம் வந்துச்சு. ஏன் தெரியுமா? இதுவரைக்கும் வார்த்தையா கேட்டத ஒரு தரிசனமா கர்த்தர், ஒரு தரிசனமா, அது ஒரு தரிசனமா பார்த்தா என் கையில இருக்கிற இது ஒரு விளையாட்டு பொருள் அல்ல. இதை விளையாடுவதற்கு கர்த்தர் ஒரு பிள்ளையை கொண்டு வர போகிறார். இதை கையில வச்சு விளையாட கர்த்தர் ஒரு பிள்ளையை கொண்டு வர போகிறார். நான் அவளுக்குள்ள வார்த்தையை விதைக்கல, தரிசனத்தை விதைச்சேன். ஆமென் சொல்லுங்க. போன வாரம் அவருடைய தகப்பனார் பாஸ்டர் போன் பண்ணாரு, ஐயா என் மகளுக்கு நல்ல ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. God is good God. ஆமென். தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்களை நம்ம விசுவாசிக்கிறதுக்கு நம்ம வாழ்க்கையில் நமக்கு என்ன தேவையா இருக்கு சொல்லுங்க? தரிசனம். ஆமென். இமேஜ், ஏதோ ஒரு படம், ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு சீன் நீ உன் வாழ்க்கையில தரிசனமா கொண்டு வா. அந்த வார்த்தைகளை நீ விசுவாசிக்க முடியும். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள்ல கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து பேசுகிறார். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெருகவே பெருக செய்வேன், உன் சந்ததி பெருசா மாறும். ஆதியாகமம் 15க்கு போகும்பொழுது ஏப்ரஹாம் was disturbed ஆயிட்டான். ஏன் அப்படின்னா இதுவரைக்கும் ஒரு குழந்தை கூட நமக்கு பிறக்கலையே. ஆனா கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன? பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்னார். ஆனா அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்க முடியலையே. ஜெபம் பண்றான் ஆண்டவர்ட்ட. என்ன ஜெபம் பண்றான் தெரியுமா? எனக்கெல்லாம் குழந்தை பிறக்காது, என் வீட்டில் ஒரு வேலைக்காரன் இருக்கிறான், என் வீட்டில் ஒரு பெரிய மேனேஜர் மாதிரி ஒருத்தர் இருக்கிறான், முக்கியமான ஆளு, அவன் பேர் எலியேசர். அவனை இன்னைக்கு நீங்க அடாப்ட் சைல்டா எனக்கு கொடுத்துருங்க, அவனை நான் தத்தெடுத்துக்கிறேன், நீங்க அவனை ஆசீர்வதிங்க அப்படின்னு கேட்கிறான். இப்ப கர்த்தர் சொல்றாரு, டேய் நான் யாருன்னு நினைச்சேன்? அல்லேலூயா. அவன் வீட்டு வேலைக்காரன், அவனை உனக்கு பிள்ளையாக்க மாட்டேன், நான் உனக்கு பிள்ளையை தருவேன். உனக்கு விசுவாசிக்க முடியலனா வெளியே வா, வெளியே வா கூப்பிடுறாரு. ஆபிரகாம் எழுந்திருச்சான். வேதம் சொல்லுகிறது ஆதியாகமம் 15:5 அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார். நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானா? ஒரு தரிசனத்தை காட்டுறாரு. இங்க இருக்கிற ஒவ்வொரு நட்சத்திரமும் உன் சந்ததிடா. ஆமென். நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். ஆமென் சொல்லுங்க. வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் இப்ப தரிசனத்தை கொடுக்கிறார், தரிசனத்தை கொடுக்கிறார். இப்போ ஆபிரகாம் கண்களுக்கு முன்பாக நட்சத்திரங்கள் அல்ல, தேவன் தனக்கு தந்த தரிசனம் இருக்கிறது. அடுத்த வசனம் சொல்லுது, இப்பொழுது அவன் கர்த்தரை விசுவாசிச்சான். நல்ல கையை தட்டி, கையை தட்டி, ஆண்டவரே தரிசனங்கள் விசுவாசிக்க முடியாத வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்க வைக்கும், நம்ப முடியாத காரியங்களை என் வாழ்க்கை எனக்கு நம்ப வைக்கும்.
ஆமென், ஆமென். நம்ம சூழ்நிலைகளை பார்க்க கூடாது, சோர்ந்து போக கூடாது. நமக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை, தேவனுடைய தரிசனத்தை கேட்கணும். அந்த தரிசனம் இருந்தா அது நம்மளை நம்ப வைக்கும். எல்லாம் தலை மேல கை வச்சு சொல்லுங்க, என்னை தரிசனம் உள்ளவனாக்கும். சொல்லுங்க இன்னும் ஒரு முறை. நீ பணம் உள்ளவனா இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல, நீ படிச்சவளா இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல, நீ நல்ல அதிகாரத்தில் இருக்கிற ஆளா இருக்கணும் அவசியம் இல்ல, உனக்கு புத்திசாலித்தனமா இருக்கணும் கூட அவசியம் இல்ல. உனக்கு தரிசனம் இருந்தா போதும். விஷயம் தரிசனம் நம்ப முடியாத விஷயங்களை நமக்கு நம்ப வைக்கும். ஆமென். நான் ஒரு தரிசனம் இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கேன். கர்த்தர் எனக்கு சொன்னார் 3000 ஆத்துமாக்களை தருவேன். இப்ப நான் அதுக்கு தரிசனம் கேட்கிறேன். அந்த 3000 ஆத்துமாக்களை உட்கார்ந்து நாங்க ஆராதிக்க இடம் கொடுங்க ஆண்டவர். அந்த இடத்தை தரிசனமா காட்டுங்க. அந்த இடம் தரிசனமா வந்துருச்சுன்னா வெறித்தனமா இறங்கிடுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வார்த்தை ஆண்டவர் பேசிட்டாரு, 3000 ஆத்துமாக்களை தருவேன்னு. ஆனா இப்ப நான் கேட்கிறது அதற்கான தரிசனம். ஆமென். அதற்கான தரிசனம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீ தரிசனத்தை வாஞ்சித்தாதான் உன் வாழ்க்கையில நீ நம்ப முடியாத விஷயங்களை நம்ப முடியும். இல்லைன்னா கடைசி வரைக்கும் அரகுர விசுவாசியாவே இருந்து செத்துருவேன். நான் சொல்றேன், அரகுர விசுவாசியாவே இருந்து செத்து போயிருவேன். நம்புவேன், 2 நாள் நம்ப மாட்டேன், திரும்பி 2 நாள் நம்புவேன், அப்படியே செத்துருவேன். நீ நல்ல ஆசீர்வாதமா நல்ல விசுவாசியா வாழணும்னா தரிசனம் கேளு. ஆமென், ஆமென். கர்த்தர் என்னவெல்லாம் பேசினாரோ அத்தனை உனக்கு காட்சியா காட்ட சொல்லு, படமா காட்ட சொல்லு, இமேஜா காட்ட சொல்லு. அந்த இமேஜ் உனக்கு என்ன செய்யும் தெரியுமா? உன்னை விசுவாசிக்க வைக்கும். நீ விசுவாசிக்கும் போது உனக்கு எல்லாம் கூடும். கையை தட்டி ஓகே. இரண்டாவதாக தரிசனம் ஏன் தேவை? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தரிசனம் ஏன் தேவை? நம்முடைய வாழ்க்கையிலே தேவனும் சில காரியங்களை அனுப்புகிறார், பிசாசும் அனுப்புவான், மனுஷனும் அனுப்புவான். தேவன் அனுப்புனது எது அப்படின்ற அடையாளம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆமென், ஆமென். நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க, நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். இதையும் தாண்டி தூக்கம் வந்தா தூங்கிடுங்க, சரியா? இதெல்லாம் இவ்வளோ முக்கியமான விஷயம் நீங்க பேசுறீங்க பாஸ்டர், ஆனா எனக்கு தூக்கம் வருதுன்னா தூங்கிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்களை பேய் மாய்க்கிட்டான், நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். நான் தூங்கல பாஸ்டர், எனக்குள்ள ஆண்டவர் என்னோட தான் பேசுறாருன்னா கொஞ்சம் கவனிச்சு கேளுங்க, உங்க வாழ்க்கையில் தான் ஒரு அற்புதம் நடக்க போகுது. ஆமென். தேவனும் அனுப்புவார், பிசாசும். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா நம்ம வாழ்க்கையில என்ன கிடைச்சாலும் உடனே கர்த்தர் தான் கொடுத்தார், கர்த்தர் தான் கொடுத்தார். நான் ஒரு முறை சாம் சுந்தரம் ஐயாவை அவங்க உயிரோடு இருந்த நாட்களில் சந்திக்கும் போது, அவர் முன்னாடி நிற்கும் போது ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு ஆள் கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு இருந்தார். அப்போ நான் நிற்கிறேன், ஒரு நிமிஷம் பிரதர் அப்படின்ட்டு அவங்களோட பேசிட்டு இருந்தார். அவர் பேசின ஒரு வார்த்தையை என் காதில் விழுந்துச்சு. அந்த வார்த்தை நான் ரொம்ப ரசித்தேன். அந்த வார்த்தை அந்த நாள்லேருந்து இந்நாள் வரைக்கும் ஃபாலோ பண்ணுறேன். நான் பரிசுத்தவான்களோடு பழகும்போது பேசும்பொழுது அவங்களை ரொம்ப கவனிப்பேன். அவங்களோட ஏதாவது ஒரு விஷயத்தை அவங்க கிட்ட இருந்து கற்றுக்கணும்னு நினைப்பேன். கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறார், அதுக்காக ஸ்தோத்திரம். அப்படி அன்னைக்கு நான் நிற்கிறப்போ அவர் என் பக்கத்தில் இருந்த ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பற்றி பேசிகிட்டு இருந்தார். அப்போ ஐயா ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொன்னார், ஆல் இன்விடேஷன்ஸ் நாட் ஃப்ரம் த லார்ட். ஆல் இன்விடேஷன்ஸ் நாட் ஃப்ரம் த லார்ட் அப்படின்னா எல்லா அழைப்பும் தேவனால் வருவது அல்ல. எனக்கு அந்த வார்த்தை பயங்கரமாக உள்ள டச் ஆச்சு. கல்யாணத்துக்கு இந்த கல்யாணம் வச்சுருக்கோம் வாங்க பாஸ்டர், அங்கே ரிசப்ஷன் வாங்க பாஸ்டர், இங்கே இது பாஸ்டர் வாங்க பாஸ்டர் வாங்க பாஸ்டர்னு அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எது தேவன் என்னை போ சொல்கிற கல்யாணம், எது தேவன் என்னை போ சொல்கிற கூட்டம், அதைத்தான் நான் இன்னைக்கு வரைக்கும் போகிறேன்.
அல்லேலூயா. என்னுடைய ஊழியத்தின் பாதையில் எத்தனையோ ஊழியக்காரர்கள் என்னை இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு கூப்பிட்டு நான் நோ சொல்லியிருக்கேன். இப்போ கூட 3 நாள் கன்வென்ஷன் நடத்த கூப்பிடுறாங்க சேலத்தில், வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் கன்வென்ஷன், 3 நாள் ஈவினிங் பப்ளிக் மீட்டிங், ஆயிரக்கணக்கான பேரை கூட்டுறோன்னு சொல்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு சபையில் 3 சபையில் ஆராதனை செய்தி கொடுக்க கூப்பிடுறாங்க. நான் சொல்கிறேன் நோ, முடியாது. ஏன்? எனக்குன்னு கர்த்தர் கொடுத்த ஒரு மந்தை இருக்கு, எனக்குன்னு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு விசுவாச பிள்ளைங்க இருக்காங்க. அவங்க முன்னாடி நான் நின்று அவங்கள நான் ஆசீர்வாதமா நடத்தாம, இப்படி சிம்பிளா சொல்றேன், குடும்பத்தை ஒழுங்கா நடத்தாம, குடும்பத்தை சரியா போஷிக்காம, ஊரை போஷிக்கிறதுக்கு கடவுள் என்ன அழைக்கலன்னு இன்னைக்கு வரைக்கும் நான் போனா எனக்கு நல்ல காணிக்கைகள் கொடுக்க ஆயத்தமா இருக்காங்க. பட் ஐ டோன்ட் வாண்ட் தட் ஆஃபரிங். எனக்கு தேவையானது அழைப்பு தேவனுடையதா. இதே பகுதியில் இங்கே இருக்கிற ஒரு பாஸ்டர் 3-4 தடவை என்னை கூப்பிட்டார் ஒரு சர்ச்சுக்கு பிரசங்கம் பண்ண. போல. ஏன் தெரியுமா? கர்த்தர் போன்னு சொல்லலை, போன்னு சொல்லலை. ஆண்டவர் போன்னு சொன்னா போவேன். அப்போ தேவன் அனுப்புற ஆஃபர் எது, தேவன் கொடுக்காத ஆஃபர் எது, நீ கண்டுபிடிக்கணும். ஆமென். வேலை கிடைக்கும், எல்லா வேலையும் கர்த்தர் கொடுக்கிற வேலை இல்லை பிரதர். எல்லா ஆர்டரும் கர்த்தர் கொடுக்கிற ஆர்டர் இல்லை. எதை கர்த்தர் கொடுக்கிறாருன்னு நீ கண்டுபிடிக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். உன் வீட்டுக்கு பணம் வந்தா ஈன்னு வாயை பொழுது வாங்கி கூடாது. எது கர்த்தர் அனுமதிச்சிருக்கிற ஆசீர்வாதம். உனக்கு தெரியுமா, உன் வீட்டுக்கு வந்த பணமே நாசமா மாறும், சாபமா மாறும். தெரியுமா உனக்கு? பணம் தானே வந்துச்சு, அது பணம் இல்ல, எவனோட கண்ணீர் அங்க பணமா வந்து உட்கார்ந்துருக்கு. அதுவே உன் குடும்பத்துக்கு சாபம் ஆயிடும். தரிசனம் வேணும். எது கர்த்தர் கொடுத்தாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அடையாளம் கண்டறிய, தேவன் அனுப்புகிறதை அடையாளம் அறிய நமக்கு தரிசனம் தேவை. ஆமென், ஆமென். நான் இந்த செய்தியை எடுக்கும் போதே நான் என்ன விசுவாசிச்சேன்னா, தேவன் அனுப்புன விசுவாச மக்களும் இருப்பாங்க, பேய் அமுச்சு விட்டதும் கூட வந்து உட்கார்ந்து இருக்கும். பேய் அமுச்சது நமக்கு பேயா இருக்கும். ஒரு அலையிலே சொல்லுங்க, உங்க மூஞ்சி எதையும் பார்த்தா அப்படி தெரியல, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சொல்றேன், உங்க வீட்டுக்கு இப்போ ஏன் விசுவாசிகளை மட்டும் சொல்றேன், சில நேரங்களில் தேவன் அனுப்பின ஊழியக்காரனும் இருப்பான், பிசாசு அமுச்சு விட்ட ஊழியக்காரனும் இருப்பான். ஹலோ, புரியுதா? இதே பகுதியில் நடந்த ஒரு சம்பவம். ஒருத்தர் பேக் தூக்கின்னு வெள்ளச்சிப்பா போட்டுக்கின்னு போயிட்டாரு. போயிட்டு கர்த்தர் அமிச்சாரு உங்களுக்காக ஜெபம் பண்ண சொல்லி. ஜெபம் பண்ணே இருக்கும்போது அந்த அம்மா இடுப்பில் கை வச்சிட்டார். நடந்துச்சுங்க, உண்மையா. அந்த அம்மா இடுப்பில் கையை வச்சிட்டாரு. அந்த அம்மா இடுப்பில் கையை வச்ச நேரம் அவங்க வீட்டுக்காரர் வந்துட்டாரு. வச்சாரு சவுல்ய ஒண்ணு அந்த ஊழியக்காரன் கன்னத்தில் உளுந்தது ஒரு அடி. யாரையா நீ என் பொண்டாட்டி மேல கை வைக்கிறதுக்கு? நான் பாஸ்டர். நீ பாஸ்டரா இருந்தா அங்க விழுந்த அடி ரெண்டாவது எங்க விழுந்துச்சு சொல்லுங்க. ரைட் அவருக்கு, லெப்ட் இவளுக்கு. யாரு அவன்? நேரா வந்து இடுப்புல கை வைக்கிறான். நீ கூடுத்துக்கிட்டு நிக்க. நல்லா இருந்த குடும்பம் இப்படி ஆயிடுச்சா? இப்போ இது ஆண்டவர் அமைச்சிருப்பாரு. ஆண்டவர் பிரிந்ததை சேர்க்கிறவர். ஆமென். சேர்ந்து இருக்கிறத பிரிக்கிறது யாரா இருக்கும்? ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்குதா இல்லையா? அப்ப இது அடையாளம் கண்டுபிடிக்கணுமா, கண்டுபிடிக்க கூடாதா? நாமே சொல்ல மாட்டீங்க. உங்க வீட்டுக்கு அந்த மாதிரிலாம் யாரும் வரலையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்தாலும் நாங்க இப்படி எல்லாம் கொடுக்க மாட்டோம்ன்றீங்களா? என்ன கொடுக்க? அவனை என் ஜனமாகி இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக. நாளைக்கு நான் அனுப்ப போற ஆளை
இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய். அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடியினால் நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்தி இருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சாமுவேல் தேவனுக்கு பலி செலுத்த போகிறார். இப்போது சாமுவேலுக்கு தெரியாது யார் இஸ்ரவேலுக்கு ராஜா என்று சொல்லி. ஆனா ஆண்டவர் முந்தின நாளே சொல்லிட்டாரு, நாளைக்கு ஒருத்தனை அனுப்புவேன், அவன் தான் இஸ்ரவேலுக்கு ராஜா. ஹல்லேலூயா. தேவன் அனுப்பினதை சாமுவேல் எப்படி கண்டு கொண்டார்? தரிசனத்தின் மூலமாய் அடையாளம் அறிந்து கொண்டார். ஆமென் சொல்லுங்க. 17ஆம் வசனம். சாமுவேல் சவுலை கண்டபோது, இப்போ சாமுவேல் சவுல் ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க. கவனிக்கிறீங்களாமா? சாமுவேலும் சவுலும் மீட் பண்றாங்க. அதாவது அபிஷேகம் பண்ண வேண்டிய ஆளும் அபிஷேகம் பண்ண போற ஆளும் மீட் பண்றாங்க. ஆனா ரெண்டு பேருக்குமே தெரியாது, இவனுக்கு தெரியாது கர்த்தரன் அபிஷேகம் பண்ண போறாருன்னு, இவனுக்கு தெரியாது இவன் தான் அவனான்னு. இப்ப கர்த்தர் பேசுறாரு. கர்த்தர் அவனிடத்தில், இதோ நான் உனக்கு சொல்லி இருந்த மனுஷன் தேவன் அனுப்பினதை தரிசனத்தில் கர்த்தர் அடையாளப்படுத்தி காட்டுகிறார். புரிஞ்சுதா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேலை வரும், அதுல கர்த்தர் எந்த வேலையை உனக்கு தந்தார் தரிசனத்தில் அடையாளப்படுத்துவார். ஆமென், ஆமென். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் என்னமா? நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமென். நீ எப்படி இருப்ப? ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஒரு தேசத்துக்கு போறான், அங்க எல்லாரையும் சாவடிச்சிடறான், அங்க இருந்த எல்லா பொருள்களையும் கொண்டு வரான். இப்ப எடுத்துட்டு வந்த உடனே கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறிச்சா? நீ ஆசீர்வாதமா இருப்பார்னு சொன்னாரா? இப்ப ஆசீர்வாதம் எல்லாம் வந்துருச்சா? அதுக்கு சொந்தக்காரன் ஒருத்தன் வந்து சொல்றான், அந்த தேசத்தோட ராஜா சொல்றான், ஆசீர்வாதத்தெல்லாம் நீ எடுத்துக்கோ, ஜனங்களை மட்டும் எனக்கு தான். அல்லேலூயா. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் உள்ள பொங்குதே. ஏ, வாக்கு தத்தத்தை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? நிறைவேற்றிட்டாரு. நீ ஆசீர்வாதமா இருப்பான்னாரு. அவ்வளோ மொத்த ஆசீர்வாதம் நமக்கு தான் வருது, அல்லு அப்படின்னு தூக்கி இருப்போம். ஆனா ஆபிரகாம் என்ன பண்ணான் தெரியுமா? இதுல இருந்து ஒரு செருப்பு தோலை கூட எடுத்துக்க மாட்டேன். ஆமென். ஏன்? நீ என்ன ஐஸ்வர்யவான் ஆக்குறது? என் ஐஸ்வர்யவான் ஆக்குவேன்னு ஒருத்தர் சொல்லியிருக்கார், அவர் ஆக்குவார். ஆமென், ஆமென். நீ விட்டு கொடுத்து நான் வாங்குற மாதிரி அது இருக்காது. நான் என் கையில் அவன் திணிப்பான், எத்தனும்போ எத்தனும்போ எத்தனும்போன்னு. அதுதான் கர்த்தர் தர ஆசீர்வாதம். இந்த உலகத்தில் இருக்கிறவன் உனக்கு பிச்சை போட்டான்னு வச்சுக்கோய, அது கர்த்தர் தர ஆசீர்வாதம் இல்ல. எத்தனை பேருக்கு புரியுது? உலகத்தில் இருக்கிற ஒருத்தன் சரி எடுத்துன்போ, சரி செஞ்சுக்கோ, சரி வாங்கிக்கோ அப்படின்னு உனக்கு பிச்சை போட்டான்னா, தேவ பிள்ளை இல்லாத ஒருத்தன் கொடுத்தான்னா அது பிசாசு கொடுக்கிற ஆசீர்வாதம். அவன் கொடுப்பான். எப்படி தெரியுமா கொடுப்பான்? நீ எடுத்துன்னு போயிடு, இது இருந்தா எனக்கு பிரச்சனை அப்படின்னு கொடுப்பான். அதே எகிப்துல பார்வோன் தூக்கி அள்ளி கொடுத்தான். கர்த்தர் நம்மளை ஐஸ்வர்யவான் ஆக்குவார். பிசாசு கொடுக்கிறது எது, தேவன் கொடுக்கிறது எதுன்னு நமக்கு வித்தியாசம் தெரியணும். ஆனா நமக்கு விஷன் வேணும். நான் சொல்லுவேன், நான் எப்பெல்லாம் எனக்கு குழப்பம் வருதோ அப்பெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் என் கூட இடைப்பட்டுருவார், வார்த்தையால உணர்த்திடுவார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு என்ன பிரச்சனை, அதுக்கு என்ன தீர்வு? எனக்கு சில ஊழியக்காரங்க கூட கேட்பாங்க, எப்படி பட்டு பட்டுன்னு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னுவாங்க. பரவாயில்ல, இந்த சின்ன வயசுல கர்த்தர் உங்களை நல்ல அனுபவசாலியா வச்சிருக்கிறாரு. நான் மனசுல சொல்லுவேன், அந்த ஈரு வெங்காயம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஹல்லேலூயா. நான் ரொம்ப விளையாட்டு புள்ள, என் ஒரிஜினல் எனக்கு தான் தெரியும். நான் பயங்கர விளையாட்டு புள்ள, எல்லாமே எனக்கு ஜோக்கு தான், எல்லாமே எனக்கு விளையாட்டு தான், அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஆனால் அந்த நேரம் இதை செய்யணும் என் கண்ணு முன்னாடி ஒரு ஆவியானவர் வெளிப்படுத்திடுவார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தரிசனம் தேவன் அனுப்புகிறத அடையாளம் அறிய உதவும்.
கடைசியா ஒன்று சொல்லி இன்னும் 2 மினிட்ஸ்ல முடிச்சிடறேன், 2 நிமிஷத்துல. தேவனுடைய ராஜ்யத்தின் திட்டங்களை அறிய தரிசனம் தேவை. ஆமென், ஆமென். தேவ ராஜ்யத்துக்குன்னு ஒரு திட்டம் இருக்கு, பரலோகத்துக்கு ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தும். நம்ம செய்யற எல்லாமே சரி, பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுமா, நீ செய்யற எல்லாமே சரியில்லை. எல்லாமே சரி கிடையாது. தேவ ராஜ்யத்தோட திட்டம் ஒன்று இருக்கு, நம்ம செய்யறதுனால அது சரியாயிடாது. ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. தாவீது தன் வீட்டில வாசமா இருக்கையில தாவீதுக்கு ஒரு எண்ணம் தோணுது, கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டலாம், கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டலாம். இது நல்ல எண்ணமா கேட்ட நம்ம சொல்லுமா மாலினி? நல்ல எண்ணம், விழிப்பாகிறா, அதுக்கு தான் கேட்டேன். ஹல்லேலூயா. இது நல்ல எண்ணமா கேட்ட எண்ணமா? நல்ல எண்ணம். யாருக்கு ஆலயம்? ஹேமா மாலினிக்கு இல்ல, யாருக்கு? ஜெயமாலினிக்கு இல்ல. இவங்களெல்லாம் கட்டி வச்சிருக்கானுங்க கோயில, இவங்க எல்லாம் சிலுவையில் அடிக்கிறாங்க. இவனுடைய மனசுல தோணுது, கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டலாம். ஹல்லேலூயா. உடனே பாஸ்டரை கூப்பிட்டு கேட்கிறான், பாஸ்டர் நான் தூங்கிட்டு இருந்தேன், எனக்கு இப்படி தோணுச்சு, கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டலான்னு, நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாஸ்டர் சூப்பர் சூப்பர், எவனுக்குமே இது வரைக்கும் தோணுது கிடையாது. ராசா உங்களுக்கு தோணி இருக்கு, நீங்க தான் ராசோ ராசா, சூப்பர் ராசா, கட்டுங்க. ஏன்? நல்ல எண்ணம், நல்ல செயல். பரலோகம் இத வேணான்னு சொல்லாது, செய்யுங்க. சொல்லிட்டு பாஸ்டர் வீட்டுக்கு போயிட்டார். நைட்டு ஆண்டவர் வந்து, எடுபட்ட பயல எலும்பு, பாஸ்டரை எடுபட்ட பயல எலும்பு, நான் சொன்னா சரின்னு நீ பாட்டில் கட்டுன்ட்டு வந்துட்ட, போய் அவன்கிட்ட சொல்லு, அவன் கட்ட வேணாம், அவன் பையன் கட்டுவான்னு சொல்லு. ஹலோ, புரியுதா? என்ன இந்த பைபிள் இருக்கிற மாதிரி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் உங்களோடு இருக்கு. இப்படிலாம் பேச சொல்லிங்கன்னா தெரியாது, நான் கொஞ்சம் இயல்பாக பேசுகிற ஆள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு அப்படி பேசுனா தானே புரியுது உங்களுக்கும், இல்லை? ஆமாம், எடுபட்ட பயலன்னு தான் புரியுது. அவன் எடுபட்ட பயதான். பின்ன ஒன்றுமே ஜபம் பண்ணாமல் போய் கட்டுன்ட்டு வந்தானா பின்ன எடுபட்ட பய தானே. கிறுக்கு பய, கிறுக்கு பய. இந்த கிறுக்கு பையில கூப்பிட்டு போய் சொல்லு, அவன் கட்டக்கூடாதான், அவன் பையன்தான் கட்டுவானா. இவன் கேட்குறான், நான் போய் எப்படி, நீ தானே சொன்ன கட்டுன்னு, இப்போ நீயே போய் சொல்ல கட்ட வேணான்னு. ஐயோ நான் போன குத்துருவேன். ஏந்திரிச்சு போய் சொல்கிறார், ராசா ராசா நீங்கள் கட்டக்கூடாதான், உங்கள் கைகளில் ரத்த கலர் இருக்கா, உங்கள் பையன் தான் கட்டணுமா. பைபிள் சொல்லுது, இந்த தரிசனத்தை நாத்தான் தாவீதுக்கு சொன்னான் என்று. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்கள். வாசிச்சு பாருங்க, வாசிமா 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நாத்தான் இந்த எல்லா வார்த்தைகளின்படியும், நாத்தான் இந்த எல்லா வார்த்தைகளின்படியும், இந்த எல்லா தரிசனத்தின்படியும் தாவீதுக்கு சொன்னான். அப்ப தரிசனம் அங்கே என்ன செய்கிறது? தரிசனம் தேவனுடைய திட்டம் என்ன என்பதை தாவீதுக்கு புரிய வைக்கிறது. ஆமென், ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நமக்கு தரிசனம் இல்லாவிட்டால் நம்மளால என்ன செய்ய முடியாதுன்னா, தேவனுடைய திட்டத்தை நம்ம ஊழியத்தில் செய்ய முடியாது. ஊழியம் செய்யறவங்க கவனிங்க, தரிசனம் இல்லாவிட்டால் தேவனுடைய திட்டத்தை நம்ம ஊழியத்தில் செயல்படுத்த முடியாது. நீங்க அப்படி தரிசனம் இல்லாம உங்க இஷ்டத்துக்கு செய்யறனா இந்த ஊழியத்தில் செய்யவும் முடியாது. இந்த ஊழியத்தில் செய்யறதுக்கு பின்னால தரிசனம் தேவை. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். செய்யறது செயலெல்லாம் இங்க அக்ரி பண்ணிட மாட்டேன், நான் ஓகேன்னு சொல்லிட மாட்டேன். எனக்கு ஓகே சொல்றதுக்கு பின்னாடி கர்த்தரோட ஒரு தரிசனம் தேவை. ஆமென். எனக்கு தேவன் நினைக்கிற தேவனுடைய திட்டம் இங்க நடக்கணுமே தவிர டேனியல் போட்டு வச்சிருக்கிற திட்டம் இங்க நடக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அல்லேலூயா.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல வருஷங்கள் கைய காலை கட்டிக்கிட்டு சும்மா தான் இருந்தோம். இந்த இடத்துல வெறும் ஜெபம் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தோம். சபையை தவிர வேற வெளியே எங்கேயுமே போக மாட்டோம். என்ன காரணம் தெரியுமா? திட்டம் நான் போட மாட்டேன், திட்டங்கள் தருபவரும் நீர்தான் ஐயா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தான் ஐயா. ஆமென். திட்டம் அவர் தரணும். கொடுத்தாரு. வெட்டு வாங்கினில ஆரம்பி, இங்க ஆரம்பி, சனிக்கிழமை ஒரு கூட்டம் இங்க நடத்து, சனிக்கிழமை குழந்தைங்களுக்காக இங்க ஒரு கூட்டம் நடத்து. ஆசீர்வாதமா இருக்குதா இல்லையாம்மா? அல்லேலூயா. இருக்குதா இல்லையாம்மா? வெட்டுவாங்கனில 35 பேர் வர்றாங்க, இங்க 25 பேர் வர்றாங்க, அங்க போனா அங்க 25 பிள்ளைங்க வர்றாங்க. அல்லேலூயா. ஒரு 1000-1500 பேர் இருக்கிற சர்ச்சில் கூட 125 குழந்தைங்க சண்டே கிளாஸ்ல வந்து படிக்கல. ஆனா சனி ஞாயிற்றுக்கிழமைகளை நம்ம சபை மூலமா 125 குழந்தைகளுக்கு தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. திட்டம் யார் தரது? தேவராஜ்யத்தின் திட்டம். ஆமென், ஆமென் சொல்லுங்க. இன்னும் நிறைய திட்டங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஒவ்வொன்றா இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். எனக்கு தெரியும், தேவையில்லாததெல்லாம் இந்த நிறைய பொங்கும் தெரியுமா? நிறைய இந்த பொங்கும் பார்த்துருக்கீங்களா? இந்த பொங்கும் போது நொற தள்ளி தேவையில்லாதெல்லாம் வெளியே போகும். அல்லேலூயா. அது நடக்கும் சபையில், அது நடக்கும். இந்த கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, இந்த இப்படி அப்படி டான்ஸ் ஆடுறது, பரிசுத்தமாகவும் இல்லாமல் பாவமும் இல்லாமல், இங்கே ஒரு காலு, ஆற்றுல ஒரு காலு, சேத்துல ஒரு காலு, எல்லாம் வெளியே போகும். அல்லேலூயா. தேவன் விரும்புகிற சுத்தம் உள்ள நிற்கும். ஆமென். பரிசுத்தமா கர்த்தர் நம்மளை நிறுத்துவாரு. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? திட்டங்கள் அவருடையதா இருக்கணும், உன் திட்டமா இருக்கக்கூடாது. ஆமென். தேவ ராஜ்யத்தின் உன் படிப்பு திட்டம் கர்த்தரோட தான் இருக்கணும். உன் வேலை திட்டம் கர்த்தரோட தான் இருக்கணும். குடும்பத்தை எப்படி நடத்துறது? திட்டங்களை கேளு. ஆண்டவரே, எனக்கு வர்ற வருமானம் இவ்வளவுதான், இதை நான் எப்படி சரியா செய்யணும், எனக்கு திட்டம் போட்டு தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. இந்த சபை வளர வளர எக்கச்சக்கமான செலவுகள். ஆனா நான் ஒவ்வொரு மாசமும் ஆண்டவரே இவ்வளவுதான் காணிக்க, இதை நீங்க திட்டம் போட்டு கொடுப்பீங்க ஆண்டவரே. ஆமென். இதை நீங்க நான் போய் நீங்க உங்களை மாதிரிலாம் கடன் வாங்கிட முடியாது. அல்லேலூயா. நீங்க போஸ்டுக்கு என்ன பண்ணுவீங்க? மகளிர் சுயஉதவிக்குள்ள போய் எழுதி கொடுத்துட்டு வந்துடுவீங்க. இல்லைன்னா உங்களுக்கு போன் அடிப்பான் ஒருத்தன், சிஸ்டர் உங்களோட சிபில் ஸ்கோர் லெவல் டாப்ல இருக்குது. என்ன லெவல்? சிபில் ஸ்கோர் லெவல் எப்படி இருக்கு? டாப்ல இருக்கு. உங்களுக்கு 10 lakhs டாப் அப் ஆயிருக்கு. டாப் அப் ஆயிருக்கு. உன்னை அப்புறதுக்கு தான் அது. உனக்கு டாப் அப் ஆக்கல, அது உன்னை அப்புது. உங்களை தேவைக்கு வாங்குறீங்க, வேற வழி இல்லை. பட் நான் சொல்றேன் பாருங்க, உங்களை மாதிரி நான் வாங்கிட முடியாது. ஏன் தெரியுமா? வாங்கிட்டேன்னா இந்த பலிபீடம் ஏற முடியாது, கடன் வாங்காத பிரசங்கம் பண்ண முடியாது. எனக்கு தேவையில்லை நினைக்கிறீங்களா? பணம் யாருக்கு தேவையில்லை? பணம்னா யாருக்கு தேவையில்லை? தேவைதான். ஆனா உபதேசிக்கிறன்னா அந்த உபதேசத்தை விட்டு போயிடக்கூடாதுன்ற பிரதிஷ்டையினால கடன் வாங்கிறது இல்லை. நான் சொல்லுவேன், நீங்க திட்டமிட்டு கொடுங்க ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மாசம் எல்லா செலவையும் முடிச்சிட்டோம்ப்பா, கரண்ட் பில் மட்டும் கட்டணும். முந்தின மாதம் கரண்ட் பில்லு 13,405 ரூபா. சபைக்கு, எங்கள் வீட்டுக்கு இல்லை. எங்கள் வீட்டுக்கு எவ்வளோ வருது தெரியுமா? 1,110 ரூபா. இவ்வளோ தான் என் வீட்டுக்கு. ஏசி எல்லாம் போட்டு வர்ற கரண்ட் பில்லு 1,110. சர்ச்சுக்கு எவ்வளோ வருது தெரியுமா? 15,405 ரூபா. சாரி, 13,405 ரூபா. ஒரு மாதம் முந்தின மாதம் கட்டிட்டேன், எல்லா செலவும் முடிஞ்சிருச்சு. இந்த மாதம் கரண்ட் பில் வரும், எனக்கு பக்கு பக்கு பக்குன்னு இருக்குது. கையில் இருக்கிறது 10,000 ரூபாய். ஆண்டவரே நீங்கள் தான் பார்த்துக்கணும், ஃபினான்ஸ் இவ்வளோ தான் இருக்குது. அந்த மாதம் பார்க்குறேன்
9,285 ரூபா வருது. அது பார்த்தா மார்ச் ஏப்ரல் நல்ல சம்மரு, எல்லாம் ஏசி ஓடுது. ஆனா யோசிச்சு பார்க்கிறேன், திட்டங்கள் தருபவரும் நீதான். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. மிஷன்ஸ் பிஹைண்ட் த விஷன் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு ஊழியத்துக்கு பின்னால், ஒவ்வொரு செயலுக்கு பின்னால், ஒவ்வொரு சம்பவத்துக்கும் பின்னால் ஒரு தரிசனம், ஒரு தரிசனம். கேளுங்க, இன்னையிலிருந்து நீங்க ஒரு சாதாரண ஆளா வாழக்கூடாது. தரிசனம் உள்ள பிள்ளையா வாழணும், தரிசனம் உள்ள மகளா வாழணும். தரிசனம் உனக்கு ரொம்ப முக்கியம். என்னோட தான் கர்த்தர் பேசுவார்னு இல்லை, எனக்கு தான் தரிசனம் கொடுப்பார்னு இல்லை, உனக்கும் கொடுப்பார், உன்னையும் ஆசீர்வதிப்பார். நல்ல நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி ஒரே ஒரு நிமிஷம் தான் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி, சோத்திரம் 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 சோத்திரம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக ஸ்தோத்திரம். தரிசனம் வாழ்க்கையிலே எவ்வளவு முக்கியம் என்பதை இன்றைக்கு 9 விதமான சம்பவங்கள் மூலமாய் நாங்கள் அடையாளப்படுத்தி கொண்டோம். ஆண்டவரே அப்பா, எங்களை இந்த வார்த்தைகள் ஆசீர்வதித்திருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. வாக்கு தத்தங்களை கர்த்தருடைய பிள்ளைகளாகி விசுவாசிக்க தரிசனத்தை தருவீராக. தேவன் அனுப்பினது எது என்பதை அடையாளம் அறிந்து கொள்ள தரிசனங்களை தருவீராக. தேவ ராஜ்யத்தின் திட்டங்களை உணர்ந்து செயல்பட தரிசனங்களை தருவீராக. தரிசனம் ஒவ்வொரு சகோதரனையும், ஒவ்வொரு சகோதரியையும், ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளையையும் இயேசுவின் நாமத்தில் சாட்சியாய் நடத்துவதாக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். ஆண்டவர் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கரங்களை உயர்த்தி இயேசுவே 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 சீக்கிரமாய் வாரும். கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தர் உங்களை தரிசனம் உள்ளவர்களாக்குவாராக. பிரைஸ் தி லார்ட்.